Welcome to VL Academy. இந்த வீடியோல bank reconciliation statement other exercise problem number 5 நம்ம பார்க்க போறோம், which is in page number 6.23. இதுதாங்க 5th problem ஓட question. நீங்க question கையில வச்சுக்கோங்க, only then you will be able to understand the answer. நான் டைரக்டா ஆன்சருக்கு போயிடுறேன் and certain termsக்கான இது வந்து நான் உங்களுக்கு அந்த ஆன்சர்லயே explain பண்ணிடுறேன். ஸோ இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் ரகுநாத்தோட கேஷ் புக்கில் பேங்க் பேலன்ஸ் வந்து 8,800 காமிக்குது. அண்ட் இங்கே வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ரகுநாத்ஸ் கேஷ் புக் ஷோட் அ பேங்க் பேலன்ஸ் ஆஃப் ருபீஸ் 8,800 டு ஹிஸ் கிரெடிட் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஏன் அப்படின்னா சில கம்பெனிஸில் வந்து இப்போ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், டெபிட் சைடு எல்லா எக்ஸ்பென்சஸும் ஆட் பண்ணுவோம் அண்ட் கிரெடிட் சைடு எல்லா இன்கமும் லெட்ஜரை பொறுத்த வரையும். ஓகே, கேஷ் புக்கும் அதே தான். பட் இந்த கம்பெனியில் மட்டும் கொஞ்சம் ஆப்போசிட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது கிரெடிட்டில் எல்லா எக்ஸ்பென்சஸையும் அண்ட் டெபிட்டில் எல்லா இன்கமையும் அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து கிரெடிட் பேலன்ஸ் காமிக்குது. அந்த கிரெடிட் பேலன்ஸுங்கிறது இட்ஸ் அ ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இட் மீன்ஸ் தட் அவங்க எல்லாமே வந்து ஜஸ்ட் லைக் அப்படியே ரெசிப்ரிகேட் பண்ணி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இங்கே ஃபேவரபிள் பேலன்ஸ் தட் இஸ் 8,800 அதில் இருந்து தான் நம்ம மித்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி ரீகன்சைல் பண்ணும். ரீகன்சைல் இன் த சென்ஸ் ரெண்டு பேங்க் பேலன்ஸ் அண்ட் பாஸ்புக்கோட வேல்யூ வந்து ஒரே மாதிரி இருக்கிறது மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் தி 2 செக் இஷ்யூ டு ராஜாராம் ஆன் 27/12/1993, one for rupees 860 and another for rupees 680. ஸோ ராஜாராம் அப்படிங்கிறவங்களுக்கு 2 செக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 860 ருபீஸ்க்கும் இன்னொன்று 680 ருபீஸ்க்கும். தி செக் ஃபார் ருபீஸ் 680 வாஸ் கேஷ்ட் ஒன்லி ஆன் 2/1/1994. ஸோ நம்ம வந்து கேஷ் கொடுக்கறது பதிலாக செக்கு கொடுத்துருக்கோம். அந்த செக்குக்கு கொண்டு போய் காமிச்சா நம்ம பேங்க் பேலன்ஸ்லேருந்து கேஷ் எடுத்து அவங்க கையில் கொடுத்துருவாங்க. பட் இவங்க அது எப்போ அந்த செக் எடுத்து பேங்க்குக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆஃப்டர் 31/12/1993. ஸோ 31/12/1993 வரையும் அந்த செக்கை அவங்க பேங்க்கில் கொண்டு போய் காமிக்கல. ஓகே, ஸோ அதனால நம்ம அக்கௌண்ட்டில் அந்த 680 ருபீஸ் இருக்குது. நாம் என்ன பண்ணியிருப்போம், கேஷ் புக்கில் செக்கு கொடுத்த உடனே அதை லெஸ் பண்ணியிருப்போமா, நம்ம இந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. அதனால் இப்போ அது இன்னும் பே ஆகாதனால என்ன பண்ணணும், நம்ம திரும்ப ஆட் பண்ணணும். ஓகே, and next one பார்த்தீங்க அப்படின்னா, out of the 3 check deposited in the bank for collection on 26/12/1993 for rupees 300, 400 and rupees 500 respectively. ஸோ 3 செக்கு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க கஸ்டமர்ஸை. அந்த 3 செக்கையும் நம்ம பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே காமிச்சிருக்கோம் நம்ம கேஷ் வாங்குறதுக்காக. அதில் வந்து the check for rupees 400 only was collected by 31/12/1993. ஸோ 3 செக்கில் ஒரு செக்கு தான் நமக்கு கேஷ் கைக்கு வந்திருக்கு. மித்த 2 செக்குக்கு இன்னும் அமௌண்ட் வரணும். ஸோ ஆஸ் ஆன் 31/12/1993 the rest of the 2 check is yet to collect. அதனால் அதை வந்து நம்ம லெஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் நம்ம செக்கு வாங்கினோடனே நம்ம கேஷ் புக்கில் என்ன பண்ணியிருப்போம், அந்த அமௌண்ட் நம்ம கைக்கு வந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணி வச்சுருப்போம். பட் இப்போ அது வரல அப்படிங்கிறப்ப அந்த 2 செக்கோடது மட்டும் நாம் இங்கே லெஸ் பண்ணி காமிக்கணும். ஓகே, அண்ட் நானாக இங்கே வந்து செக் நம்பர் 1 செக் நம்பர் 2ன்னு நான் கொடுத்துருக்கேன். பட் இங்கே வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக செக் நம்பர் எல்லாம் கொடுக்கல. ஓகே, ஸோ உங்கள் மேம் எப்படி அதை மென்ஷன் பண்ண சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, and the third one is there was credit in the passbook for rupees 75 towards interest collected directly by the banker on behalf of Raghunath. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, 75 ருபீஸ் வந்து நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு பட் பேங்கராக டைரெக்டாக போய் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் சில பெரிய கம்பெனிஸ்லலாம் பேங்க் வந்து அந்த மாதிரியான சர்வீஸ் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா அவங்க கஸ்டமர்கிட்ட அதாவது நம்ம தான் பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட கஸ்டமர்கிட்டேருந்து நம்ம தான் காசு வாங்கணும். பட் அந்த ஒரு சர்வீஸை பேங்க்கே பண்ணி கொடுப்பாங்க. அவங்க போய் நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட போய் நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணும், ஸோ அதை நாங்கள் கலெக்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணி என்னென்னா அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ். ஸோ அது நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. அது நம்ம கேஷ் புக்கில் இன்னும் காமிச்சிருக்க மாட்டோம். ஸோ வந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி இருக்கிற பேலன்ஸில் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த 75 ருபீஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பட் அப்படி அவங்க கலெக்ட் பண்ணதுக்கு ஒரு 15 ருபீஸ் வந்து அவங்க கலெக்ஷன் சார்ஜ் எடுத்திருக்காங்க பேங்க்கு. ஓகே,
ஸோ அப்போ அது இங்கே நம்ம என்ன பண்ணோம், அது வந்து நம்ம அக்கௌண்ட்டை விட்டு அந்த 15 rupees போயிடுச்சு. ஓகே, அப்போ இங்கே கேஷ் புக்லேயும் அது போயிடுச்சுங்கிற மாதிரி காமிக்கணும் இல்லையா, அதனால அதை லெஸ் பண்ணுறோம். ஓகே, 15 rupees. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, செக் for ₹250 was entered in the cash book but was omitted by oversight to be deposited into the bank for collection. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு செக்கை ரிசீவ் பண்ணியிருக்கோம், கேஷுக்கு பதிலாக செக்கை ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் நம்ம செக் ரிசீவ் பண்ணோன்னே என்ன பண்ணியிருப்போம், அது வந்து நம்ம அந்த கேஷ் நமக்கு உள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கேஷ் புக்கில் ஆட் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஆனால் இந்த செக்கை வந்து பை மிஸ்டேக் நம்ம அது பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டோம். ஓகே, அப்போ அந்த 250 rupees நமக்கு இன்னும் வரல. ஸோ அதனால் இந்த 250 rupees நம்ம லெஸ் பண்ணணும். செக் omitted by oversight அப்படின்னா நம்ம சரியாக கவனிக்காமல் அதை omit பண்ணியிருக்கோம், ப்ரெசென்ட் பண்ணாமல் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, அண்ட் a wrong credit for ₹225 relating to some other account was found in the passbook. என்னன்னா, நம்ம அக்கௌண்ட்டில் 250 rupees இருக்குன்னு தப்பாக பாஸ்புக்கில் அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, யார், பேங்கர். அப்போ பேங்க் பாஸ்புக்கில் வந்து நமக்கு 250 rupees எக்ஸஸாக இருக்கிற மாதிரி காமிக்குமா, அதே மாதிரி தான் பேங்க் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்லையும் நாம் அதை ஆட் பண்ணி எக்ஸஸாக காமிக்கணும். அதை அவங்க கரெக்ட் பண்ணுறப்ப நாமளும் இங்கே கரெக்ட் பண்ணிக்கணும். பட் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம இதை காட்டுறோம் அப்படின்னா அப்போ இந்த ராங் என்ட்ரி எல்லாம் வராது. பட் இந்த ப்ராப்ளமில் அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் காட்டுற பேங்க் பேலன்ஸுன்னு கேட்கல, நார்மலாக தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம அதை கன்சிடர் பண்ணி நம்ம திரும்ப ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்படி நம்ம பண்ணுறப்போ 8800 ஆட் பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 980 rupees. அதில் வந்து லெஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 965 rupees. இப்போது இதை நம்ம ஆட் பண்ணி லெஸ் பண்ணுறப்போ we are getting 8815 rupees. பட் புக் ஆன்சர் வந்து 8715 rupees போட்டிருக்காங்க. I don't know where that 100 rupees is missing. நானும் எப்படி எல்லாமோ அனலைஸ் பண்ணி பார்த்தேன், பட் ஐம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். உங்கள் மேம் கண்டுபிடிச்சாங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லெட் மீ செக் அவுட். ஓகே, இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.